2 மனுஷர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவதான் ஒருவன் ஐஸ்வர்யவான், ஒருவன் லாசர். அப்போ ஒரு ஐஸ்வர்யான் மரிக்கிறான், லாசரும் மரிக்கிறான். லாசர் மரித்து ஆபிரகாம் மடியில போய் படுத்துட்டார், மோட்சத்துக்கு போயிட்டாரு. இந்த பணக்காரன் உயர்ந்தவன் மரிக்கிறான், நரகத்துக்கு போயிட்டான். இது டவுட் இல்லையே, இது டவுட் இல்லையல்ல. இப்போ நரகத்துக்கு போனவன் இப்ப அக்னியில வேவறான். ஏமா இதுதான், இதை பார்த்துக்கணும், நம்ம எல்லாம் எங்க போனோம்னு. மறிச்சிட்டான், அவனெல்லாம் பூமியில இல்லை, அவனெல்லாம் ஒரு நாளைக்கு அங்கதான் போனோம். அவருடைய நியாய தீர்ப்புல ஏதோ பூமியில போயிட்டு மண்ணு கீழே படுத்துக்கினா போனோம், செத்து போயிட்டா போதும்னு நினைச்சுன்னுக்கிறியா? அவருடைய வருகையில எல்லாம் போனோம். நியாய தீர்ப்புல நரகம் சொர்க்கம். வேதம் சொல்லப்படுகிறது. இப்ப அக்னியில இந்த பெரிய கோட்டீஸ்வரன் பணக்காரன் லட்சாதிபதி தூக்கி போட்டார் ஆண்டவர். இப்ப என்ன நடக்குதுன்னு நீங்க புரிஞ்சுங்க. இப்ப அக்னியில, கொதிக்கிற அக்னியில அப்படியே செத்து செத்து பழச்சினுக்கிறான். இப்ப சரீரம் தானே வேவணும், சரீரம் தானே வேவணும், சரீரம் தானே எரிச்சல் அடையணும், சரீரம் தானே உஷ்ணம் தாங்க முடியாத கத்தணும். ஆனா அவன் கத்துறான், நரகத்திலிருந்து வேதனை அடைகிறான், நரகத்திலிருந்து கூக்குரல் எடுக்கிறான். ஐயா, நீ கொடுத்த நாக்க நான் பயன்படுத்தாதனால, நான் இதை வாடகை விட்டு நான் பொழிச்சதுனால, உலகத்துக்கு இது பயன்படுத்தினால இந்த நாவை கொஞ்சம் குளிர் பண்ணும். ஒரு சட்டு தண்ணி கொடுக்க முடியுமா? ஹெல்ப் பண்ண முடியுமா? எடுத்து லோக்கா அவாசி. அப்பொழுது அவன் தகப்பனாக அவர் எங்கிருந்து கூப்பிடுறான் பாருங்க, நரகத்திலிருந்து எரிந்து கொண்டு அக்னியிலிருந்து கூப்பிடுறான். பாதாளத்தில் அவன் வேதனைப்படுகின்ற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்தில் இருக்கின்ற ஆபிரகாமையும் அவன் மடியில லாசரையும் கண்டு, அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீ எனக்கு இறங்கி உன் மடியில் படுத்துக் கொண்டிருக்கிற லாசருன்னு விரல் நுனியே தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர் பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்னி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேன் என்றார் என்று கூப்பிட்டான். எத்தனை பேருக்குமா விளங்குது ஐயா? எத்தனை பேருக்கு விளங்குது? ஏதோ ஜாலியா வாழ்றோம், ஜாலியா மறைச்சிடறோம், அதெல்லாம் ஐயா. நீ கொஞ்சம் யோசித்து பாரு. இந்த நாக்கை நீ வாடகை விட்டு பழைக்கிறதுனால, இந்த நாக்கை அடக்க முடியாததுனால, தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாததுனால இந்த நாக்கு எங்க தண்டனை அனுபவிக்குது என்பதை நீ பாருங்க.